வெல்கம் டு த காமன் மேன் ஷோ பை அப்துல். February 12 இந்தியாவில் நேஷ்னல் ப்ரொடக்டிவிட்டி டே எவ்ரி இயர் 12th February தான் அப்சர்வ் பண்ணப்படுது. இந்தியாவில் ப்ரொடக்டிவிட்டி கல்ச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் செயல்படுது. ஒரு கண்ட்ரியோட எக்கானமி எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறத ஜிடிபி அப்படிங்கிறத வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. ஜிடிபி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் குவார்ட்டர்லியோ ஹாஃப் இயர்லியோ அதர்வைஸ் ஒரு ஆனுவலாகவோ ஒரு கண்ட்ரியில் சேல்ஸுக்கு தயாராக இருக்க குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட வேல்யூவை தான் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரிக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த நேஷ்னல் ப்ரொடக்டிவிட்டி டேவை நேஷ்னல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் என்பிசி அப்படிங்கிறவங்க தான் ஒரு தீமோட செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இந்த என்பிசி அப்படிங்கிறவங்க ஒரு நேஷ்னல் லெவல் ஆர்கனைசேஷன். இந்தியாவில் ப்ரொடக்ஷன் ப்ரொமோட் பண்ணுறது தான் இவங்களுடைய எய்ம். இந்த என்பிசியை 1958 மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது ஒரு அட்டானமஸ் பாடி, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இந்த என்பிசியை சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 21 of 1860 அது கீழே தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த என்பிசி டோக்கியோ பேஸ்ட் ஏஷியன் ப்ரொடக்டிவிட்டி ஆர்கனைசேஷன் ஏபிஓட ஒரு பார்ட். இந்த ஏபிஓ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இன்டர் கவர்மெண்டல் பாடி. இதோட ஃபவுண்டர் மெம்பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். இந்த என்பிசி ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் மட்டும் கொடுக்கறதில்ல, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் மேனுஃபேக்சர்ஸ்க்கு இடையில் காம்படிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் சேஃப்டி பெட்டர் குவாலிட்டி கொடுக்கறதுக்கும் இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. புது புது ப்ரொடக்டிவிட்டி டெக்னிக்ஸ் மற்றும் டூல்ஸை யூஸ் பண்ணுறத இவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. நேஷ்னல் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் அவார்ட் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க, NPIA. இதோட மெயின் கோல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னோவேட்டிவ் என்டர்பிரைசஸை டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லப்படுற MSME செக்டார்லையும் இன்னோவேட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி பற்றி கான்சியஸ்னஸ் வரணும் அப்படிங்கிறதும் இவங்க எய்ம் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேனுஃபேக்சரிங்கில் டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிக்கலான ரோல் ப்ளே பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் சிஸ்டம் இம்ப்ரூவ்மெண்ட், ப்ரொசீஜர் இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் முக்கிய பங்கு வகிக்குது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்பிசியில் ஒரு டேட்டா பேஸ் வச்சுருக்காங்க. ஒர்க் கல்ச்சர் மற்றும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ஒரு க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுது இந்த கவுன்சிலுக்கு உள்ளேயும் வெளியேயும். ஸோ இது மூலயமா இன்க்ரீஸ்டு ப்ராஃபிட்ஸ், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, காம்படிட்டிவ்னஸ், பெட்டர் குவாலிட்டி கொடுக்கறது இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். என்பிசி கிளையண்ட்ஸோடு சேர்ந்தும் சொல்யூஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதே போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் எபிசோட உங்களை மீட் பண்ணுறேன்.